மக்கள் இபிஎஸ் அவர்களை மறந்து ரொம்ப நாள் ஆச்சு. இப்ப கூட ஏதோ 10,000 ரூபாய் அனௌன்ஸ் பண்ணாராம். ஏதோ அப்படி போற வழிகளெல்லாம் 10,000 ரூபாய் கொடுக்குறேன், அங்க கொடுக்குறேன், இங்க யார் நம்ப போறா? நீங்க 10,000 ரூபாய் கொடுக்க போற, 5,000 கொடுங்க, 1 லட்சம் கூட கொடுக்குறேன்னு சொல்லுங்களேன். மக்கள் உங்களை நம்பாம நீங்க முதலமைச்சர் ஆனா தானே காசை கொடுக்கறதுக்கு. அப்ப வெறும் காசு கொடுக்குறேன்னு சொல்லி ஓட்டு வாங்குறது. நான் என்ன பண்ணேன்னு சொல்ல முடியாது இல்ல. 21 முதலமைச்சரா ஏன் மக்கள் தூக்கி போட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது இல்ல. அப்ப சும்மா 10,000 ரூபாய் கொடுக்குறேன், இதோ 2,000 ரூபாய் கொடுக்குறேன், இதோ 3,000 ரூபாய் கொடுக்குறேன். என்ன தமிழக மக்கள் என்ன ஏதோ காசு கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்கன்னு இன்னும் தவறான மனப்பான்மை நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. வளர்ச்சி மாற்றத்தை பத்தி யோசிக்க மாட்டேங்கிறாங்க. அப்ப இன்னைக்கு இபிஎஸ் அவர்கள் காணா போயிட்டார், தொண்டர்கள் இங்க வந்துட்டாங்க. அப்ப திமுக இருக்கக்கூடிய ஒரே என்னது டிவிகே, நம்மளுடைய தலைவர் அவதூறு பிரச்சாரம், பெண் மூலியமா அவதூறு பிரச்சாரம், அந்த நிறுவனம் மூலியமா எல்லாத்தையும் அவதூறு பிரச்சாரம். அந்த பிரச்சாரத்தை உருவாக்கும் பொழுது நேற்று ஏன் கலங்கினார்னா இதுக்குதான். என்ன மக்கள்கிட்ட பார்க்க விட மாட்டேங்கிறீங்களே, என்ன சந்திக்க விட மாட்டேங்கிறீங்களே, அப்படி சந்திச்சாலும் என் மக்களுக்கான பாதுகாப்பை கொடுக்க மாட்டேங்கிறீங்களே. அப்ப ஒவ்வொரு தாட்டியும் அவர் பயப்படுறார், மக்களுக்கு ஏதாச்சும் எதுவும் நடந்துடக்கூடாது. ஏன்னா காவல்துறை இல்லை. அப்ப இந்த நோட்டிபிகேஷன், எலெக்ஷன் கமிஷன் நோட்டிபிகேஷன் வரும் பாருங்க, அது வரைக்கும் இந்த முதலமைச்சர் சைனுங்கிறது வேலிடிட்டி. அதுக்கப்புறம் அதெல்லாம் முதலமைச்சருங்கிறது அவ்வளவுதான். அடுத்த மாசம் என்னைக்கு நோட்டிபிகேஷன் வருதோ அதோட முதலமைச்சர் ஓவர், காவல்துறை எல்லாம் மாற்றப்படும். அப்ப நேர்மையான காவல்துறை வரும் பொழுது கண்டிப்பாக தலைவர் ஒவ்வொரு ஊராகவும் நடந்து போவார், ஒவ்வொரு ஊராகவும் வருவார். ஏன்னா இந்த காவல்துறை வச்சு நம்ம எதுவுமே செய்ய முடியாது. இந்த முதலமைச்சர் அப்படி ஒரு விஷயத்தை உருவாக்க பாக்குறாங்க. அவரை சுத்தி என்ன சொன்னாலும் மக்கள் எடுபட மாட்டேங்குது. அப்ப யாரோ ஒருத்தருக்கு அந்த கூட்டத்துக்கு எதாவது ஆச்சுன்னா உடனே பழிய தூக்கி அவர் மேல போடும். அதான் நேத்து கேட்டாரு, நீங்க என்ன நட்புங்கிறீங்களே, ஏன் மேல பழிய போட்டீங்களே, அதான் உங்க நட்பா? அரசியல் சூழ்ச்சி அது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.